ஆல் வெல்கம் பேக் டு தி சேனல். நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சில ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களால் எனக்கு எவ்வளோ சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை இனிமேல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனலாகவோ இல்லை ஒரு ட்ரிகராகவோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சோனே லைட்டா சூடு பண்ண தண்ணிய குடிக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஹேபிட். பட் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஹேபிட் கொஞ்சம் குறைஞ்சுது. ஏன்னா, இங்க இருக்கிற குளிருக்கு காலையில எந்திரிச்சோனே தண்ணி குடிக்கணும்னு தோணாது. ஸோ, அதனால லைட்டா சூடு பண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். பட் இப்ப அது வந்து ரொம்பவே ரெகுலர் ஆயிருச்சு. இந்த ரெகுலரான ஹேபிட்னால நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த பழகும்போது ரொம்ப ஈஸி. இத நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா மறக்காம கத்துக் குடுத்துடணும். காலையில எந்திரிச்சோனே காஃபி போட்டு குடிச்சா தான், அந்த கெஃபைன் கொஞ்சமாவது உள்ள போனா தான் ஒரு சிலருக்கு வேலையே ஓடும். அந்த மாரி தான் நானும் இருந்தேன். முக்கியமா இந்த கொரோனா டைம்ல ஊர்ல இருந்தப்போ, எல்லாரும் சேர்த்து காஃபி, டீ போடும்போது எனக்கும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி, அதையும் நாமளும் வாங்கி குடிச்சிருது. இந்த மாதிரி போயிட்டுருந்த ஹேபிட்ட நான் இப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் ரெகுலர் ஆக்கியிருக்கேன். காலையில இந்த சுடு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோ, இல்ல சத்து மாவு கஞ்சியோ இந்த மாரி குடிக்கிறத இப்போ ரெகுலர் ஆக்கிட்டேன். எந்திரிச்சோனே குடிக்கிற அந்த காஃபி, டீய வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணி காலையில ஒரு 11 மணி பிரேக்ல குடிக்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ஃபிட்டா இருக்க ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஆனா, அதுக்காக எக்சர்சைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நான் வந்து எக்சர்சைஸ் தான் பண்ணணுங்கிறது இல்லாம, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாட போறது, இல்ல ஏதாவது ஜும்பா டான்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கோம். இந்த மாரி ஒரு 4, 5 பேர் செய்யும்போது, அந்த ரொட்டீன் வந்து அப்படியே கீப் அப் ஆயிட்டே இருக்கும். ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் அத கீப் அப் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாசமா இப்போ ரீசென்ட்டா ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்ட எப்பவுமே கிளீனா வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு. ஒரு சில வீடுங்க எப்ப பாரு கிளீனாவே இருக்கும். ஸோ அவங்க கிட்டலாம் பேசி பார்த்தோம்னா தெரியும். அவங்க பெருசா ஒண்ணும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம் டெய்லியும் 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி, வீட்ல ஒரு போர்ஷன நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறது. நான் யூசுவலா லஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிளீனிங் ஒர்க் 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பெருசா ஒர்க் ப்ரெஷரும் தெரியாது. அண்ட் அடுத்தது லஞ்ச் பண்ற வேலை இருக்கிறனால நான் ரொம்ப அதிகமான டைம் இதிலேயே ஸ்பெண்ட் பண்ணி, அன்னைக்கு டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டும் இருக்க மாட்டேன். இன்னைக்கு என் பையனோட ஸ்டடி டேபிள தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவன் ஒரு ஆக்டிவிட்டிய பாதி செஞ்சு விட்டுட்டான். பாதி செய்ய செய்ய ஒரு சின்ன பீஸ் உடைஞ்சிட்டனால, அதுக்கப்புறம் அவனுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இல்லாம அப்படியே வச்சிருந்தான். ஸோ அத எடுத்து குடுத்து அந்த பீஸ ஒட்டி அப்படியே அத இன்னைக்கு பண்ணவும் வச்சாச்சு. எனக்கு அந்த இடம் கிளீன் ஆயி அழகாயிடுச்சு. அவனுக்கு அந்த ஒரு ஆக்டிவிட்டிய ஃபினிஷ் பண்ண ஒரு ஹாப்பினஸ். உங்கள்ல எத்தன பேத்துக்கு சமையல முடிச்சோன்னா, ஓடி போய் சோஃபால உட்காந்து ஃபோன எடுத்து, அடுத்தது ஏதாவது ஒரு வீடியோவோ, இல்ல அப்படியே ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அஃப்கோர்ஸ் எனக்கும் அப்படிதான். எனக்கும் அந்த மோசமான ஒரு பழக்கம் இருந்துச்சு. நான் இப்போ அத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அந்த 5 மினிட்ஸ் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவுண்டர் டாப் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருவேன். இருக்கிறதெல்லாம் இருந்த இடத்துல அந்தந்த இடத்துல மேல மேல இந்த பொடி டப்பா எல்லாத்தையும் மேல வைக்கிறது. இந்த கவர்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணி பிளேஸ்ல வைக்கிறது. ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்க வேண்டிய திங்ஸ ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கணும். குப்பையில போட வேண்டியத போட்டுட்டு, கிளீனா அந்த கவுண்டர் டாப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு விட்டுட்டோம்னா, அவ்ளோ நீட்டா இருக்கும் கிச்சன் பார்க்கறதுக்கு. அப்படியே ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த மாரி கிளீன் கிச்சன் ஹைஜீனிக்கான ஒரு ஃபீலும் குடுக்கும். இந்த காக்ரோச் வர்றது இது எல்லாமே ரொம்பவே கம்மியாகும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் மட்டுமே தான் ஆகும். அப்படியே இந்த மேல இருக்கிற இந்த சிம்னியும் ஒரு தடவ ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவ தொடைப்பேன் அவ்வளோதான். அப்படியே தொடச்சு விட்டுட்டோம்னா, அந்த சிம்னி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நெறைய பேர் கேட்பாங்க, "நீங்க எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவ சிம்னி எல்லாம் கிளீன் பண்ணுவீங்க?" அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டெய்லியும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, மேலேயும் அப்படியே தொடச்சு விட்டுட்டோம்னா, எப்பவுமே அந்த இடம் வந்து கிளீனாவே தான் இருக்கும். எப்ப செஞ்சாலும் இந்த வேலைய நான் தான் செய்யணும். அத போஸ்ட்போன் பண்ணாம அப்பவே செஞ்சுறது மட்டும் தான் இதில ட்ரிக்கே.
நெக்ஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அந்தந்த பொருள அந்தந்த இடத்துல வைக்கிறது. இது நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்க ஒரு விஷயம் தான். இதனால வீடு வந்து எப்பவுமே கிளீனா இருக்க மாரி ஒரு லுக்க வந்து நமக்கு எப்பவுமே குடுக்கும். ஆனா, ஒரு விஷயம் டூ மச்சா போம்போது, அது நமக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் ஆக்கிடும். அந்த மாதிரி தான் இதுவும் ஆயிட்டுருந்தது. ஒரு ஒரு பொருள் வந்து அந்த பிளேஸ்ல இல்லாம வேற எங்கேயாவது இருந்ததுன்னா, அதுவே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு தேவையில்லாம ஆ என் பையன்கிட்ட, என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் சண்ட போட்டுட்டுருப்பேன். ஸோ, அத இப்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ, இந்த சினிமா டயலாக் மாரி வீடுங்கிறது மியூசியம் கிடையாது. அது அந்த பொருள் அப்படியே அதே இடத்துலயே இருக்காது. அத நம்ப எடுத்து யூஸ் பண்ணியே தான் தீருவோம். அதனால அத பெருசா அலட்டிக்காம, பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே வந்து அத அத அந்தந்த பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிரணும். அவ்வளோதான். இதனால நெறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பொருள அத தேட தேவையில்ல. இது கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வேலையும் சமைச்சு முடிச்சோனே, சாப்பிட்டு முடிச்சோனே பாத்திரம் கழுவுறதுங்கிறது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா, அத வந்து எவ்வளோ எவ்வளோ தள்ளி போட முடியுமோ, அவ்வளோ அவ்வளோ தள்ளி போட்டு கடைசியா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அப்புறம் தான் வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கும் இருந்துச்சு. ஆனா, இப்ப அத எல்லாத்தையும் விட்டுட்டு, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் நான் பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சேன். அந்த 2 மினிட்ஸ்ல வந்து அத்தன பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சிட முடியும்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ ஒரு சின்ன விஷயம் தான். அத நம்ம தள்ளி போடாம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே மாரி இந்த மாரி 2 மினிட்ஸா ஸ்பெண்ட் பண்ணி பண்ற வேலைய அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணணும்னா, இந்த மாரி 2 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுட்டு, அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், இந்த துணி மடிக்கிறது, துவைக்க போடுறது, அயர்ன் பண்றது, காய போடுறது, இந்த எந்த விஷயமுமே எனக்கு பிடிக்காது. ஸோ, அது நான் நெறைய விளாக்ல கூட சொல்லியிருக்கேன். ஸோ, இது எல்லாத்தையும் ஒரேடியா ஒண்ணா செய்யாம, ஜஸ்ட் 2 மினிட்ஸா பிரிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு துவைக்க போடுறது, அதுக்கப்புறம் ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் மடிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்த அந்தந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு 2 மினிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, நம்ப ஒரு அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் தான் இந்த 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மறுபடியும் ஒரு 1 மினிட்டோ, 2 மினிட்டோ எக்ஸ்ட்ரா ஆகலாம். அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா, அது நம்ப எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிருவோம். அண்ட் டெய்லியும் இந்த விஷயத்த பண்ணும்போது, அதுவே எனக்கு ஒரு ஹேபிட்டா மாறி, இப்ப எனக்கு அது ரெகுலரா செட் ஆயிடுச்சு. ஸோ தட் நான் இந்த டக்குன்னு ஒரு ஒரு இப்போ ஈஸியா அந்த வேலைய நான் பண்ணிடுறேன். பெருசா எனக்கு வந்து அத ஸ்ட்ரெஸ்ஸா நான் மைண்டுக்கு கொண்டு போய்க்கிறதில்ல. மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வரோம். காய்கறி எல்லாம் இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையானத வாங்கிட்டு வரோம்னா, அது வாங்கிட்டு வந்த உடனே அதெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அத கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணுமோ, அதெல்லாம் அன்னைக்கே பண்ணி, அடுத்த ஒரு 1 மணி நேரத்திலேயே பண்ணி அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சிரணும். காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொசு அரிச்சுட்டே இருக்கும். ஸோ, அதனால அத அப்பப்ப எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா, பிரிச்ச கவரெல்லாம் ஒரு பக்கம், பிரிக்காத புது பாக்கெட்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் அப்படின்னு தனித்தனியா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் இது ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ரியலி ரிலீவ்ட். இந்த கிராசரிஸ் ரெகுலேஷன் அதுக்கப்புறம் இத ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு கிச்சன்ல ஓரளவுக்கு நல்ல ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. என் பையன் பிறந்தப்போ அவனுக்கு ஏதாவது சளி புடிச்சதுன்னா, ஏதாவது இந்த மாரி வீட்டு வைத்தியத்துக்காக துளசி செடியும், கற்பூரவள்ளி செடியும் வாங்கிட்டு வந்து என்னோட கார்டனிங்க ஆரம்பிச்சேன். அது இப்போ வந்து ஒரு 100, 110 செடி கிட்ட வந்து நிக்குது. இத எல்லாத்தையும் இப்போ அப்பப்போ மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். இதே மாரி இந்த அட்டாமிக் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தண்ணி ஊத்தலாம். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேல ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதில ஏதாவது இந்த பூச்சி தொந்தரவு, இல்ல அதுக்கு ஏதாவது உரம் வைக்கணும், இலையெல்லாம் கிளீன் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் அதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் டெய்லியும் டைம் பண்ணிட்டுருக்கேன். அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு. இப்போ கம்போஸ்ட் கூட நான் வீட்லயே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதோட வீடியோ கூட ஷார்ட்ஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க பாருங்க. நாம ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்லயே பண்ணணும் அப்படின்னு நெனச்சா அது முடியாது. ஆனா, நம்ம அம்மா டைம்லலாம் அவங்க வீட்ல பண்ணிட்டுருந்த ஒரு சில ட்ரெடிஷனல் ப்ராசஸ நம்ம வீட்ல பண்றத கன்டின்யூ பண்ணலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த இட்லி, தோசைக்கு மாவு அரைக்கிறது. எப்படியும் வாரத்துல 2 தடவ மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுல ஒரு தடவ இந்த மில்லட்ஸ் எல்லாம் போட்டு அரிசி மாவு அரைச்சு வச்சுப்பேன். இதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலி நியூட்ரிஷியஸான இட்லி, தோசை சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொரு தடவ பார்த்தீங்கன்னா, இந்த அடை தோசைக்கு மாவு, இல்லாட்டி இந்த ஆப்ப மாவு, நீர் தோசை மாவு இந்த மாரி விதவிதமான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல தோசை ட்ரை பண்ணுவேன். ஸோ இது நம்ம வீட்லயே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நம்ம பாக்கெட்டுக்கும் ரொம்பவே மிச்சமாகும். கடையில வாங்குறத விட 3 டைம் கம்மியாகும் நம்ம வீட்லயே மாவு அரைக்கும்போது.
இப்போ என்னோட ஹோம்மேட் லிஸ்ட்டில் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது வீட்லேயே மயோனைஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி வீட்லேயே பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனாக நம்ம பண்ண முடியும். அது ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை ஒரு 10 கியூப் பன்னீர், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன பல் பூண்டு, பெப்பரு, உப்பு, அதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான பால், இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா சூப்பர் க்ரீமியான மயோனைஸ் ரெடி. இதை வந்து நம்ம சாண்ட்விச்க்கு இல்லை ஜஸ்ட் ஒரு டிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி வெர்ஷனும் கூட. அண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 2 நாளுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. நாங்க ஊர்ல மாடு வச்சு பால் கறந்துட்டு இருக்கோம். ஸோ, அதனால அந்த பால்ல இருந்து ஆடைய எடுத்து வச்சு, அத சிலுப்பி வெண்ணெய், அதுலேருந்து நெய் இந்த மாரி எடுக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஸோ, அது ரெகுலரா ஒரு ப்ராசஸா போயிட்டுருக்கு. ஆனா, இங்க பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அந்த பாக்கெட் பால்ல இருந்து வெண்ணெய், நெய்யெல்லாம் எடுக்கிறத பார்த்து பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. "என்னது வீட்லயே நெய் பண்ணலாமா? வீட்லயே பட்டர் பண்ணலாமா?" அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அ விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இத எப்படி பண்றதுன்னும் கத்துக் குடுத்தேன். அதே மாரி இந்த தயிர் பெர போடுற விஷயமும் பெங்களூர்ல ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். முதல்ல அந்த பாக்கெட் பால்ல தயிர் பெர போட்டாலும், அது ஒரு மாதிரி தண்ணியாவே தான் இருக்கும். அவ்ளோ திக்கான தயிர் நமக்கு கிடைக்காது. நம்ம ஊர்லலாம் அந்த கறந்த மாட்டுப்பால்லேருந்து அந்த தயிர் சாப்பிட்டு பழகிட்டு இது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்போ வந்து இதுக்குன்னே நான் எரும பால் வாங்கிட்டுருக்கேன். ஸோ, அதில தான் பெர போட்டுக்கிறது. எப்பவுமே வீட்ல மசாலா அரைச்சு நம்ம சமையல்ல சேர்க்கும்போது, அதோட டேஸ்ட்டே ரொம்ப என்ஹான்ஸ் ஆன மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா, அந்த மசாலாஸ் ஃப்ரெஷ்ஷாவும், ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாவும் இருக்கு. என்னோட இந்த ஹேபிட் என்னோட குக்கிங்க ஹெல்த்தியாவும், டேஸ்டியாவும் மாத்திடுச்சு. இது என் பையனோட பழைய டிஃபன் பாக்ஸ். இது உள்ள இருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பட் வெளியில சுத்தி இருக்கிற மெட்டீரியல் பிளாஸ்டிக். இது லீக் ப்ரூஃப் டிஃபன் பாக்ஸ். இது இன்சுலேட்டட். அதனால ஃபுட் கொஞ்ச நேரம் சூடாவே இருக்கும். அண்ட் ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு இது எல்லாமே உள்ளேயே வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. இந்த மாரி நெறைய அட்வான்டேஜ் இருந்தாலும், இதுல என்னதான் இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் இருக்கிறனால, நம்ம சூடா ஃபுட் போடும்போது, அதோட ஏதாவது ரியாக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் அத வந்து இப்போ ரீசென்ட்டா மாத்திட்டேன். நான் ஸ்கூல் போனப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி சில்வர் டிஃபன் பாக்ஸ தான் இப்ப என் பையனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கம்ப்ளீட்டா குக்கிங்க்கு மரச்செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் பொரிக்கிறதுக்கும், விளக்கெண்ணெய் வந்து இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது ஊத்துறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாட்டில்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதுல எல்லாம் அவ்ளோ கிளீனா இருக்கும் பாட்டிலே பார்க்கறக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ரீஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, அந்த பாட்டில கிளீன் பண்றதே கஷ்டமா இருக்கும். கம்ம ஒட்டுன மாதிரி அது அவ்ளோ பிசுபிசுப்பாவே இருக்கும். இதே கதை தான் நம்ம உடம்புக்கும் நடக்குது. ஸோ பெட்டர் டு ஸ்விட்ச். இப்போ கிச்சன்ல ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் என்னன்னா, கேஸ்ட் அயர்ன் குக்கிங் தான். நான் கேஸ்ட் அயர்ன் மட்டும் இல்லாம மண்சட்டி, கல்சட்டி, வெண்கல பானைன்னு கம்ப்ளீட்டா ட்ரெடிஷனல் வெசல்ஸ்க்கு மாறிட்டேன். ட்ரெடிஷனல் வெசல்ஸ் எல்லாம் ஏன் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அதோட திக்னஸ் தான். அதோட திக்னஸ் அதிகமா இருக்கிறனால ஃபுட்டோட நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படியே ரீடைன் ஆகுது. எவ்வளோதான் நல்ல விஷயங்கள நம்ம லிஸ்ட் பண்ணாலும், இந்த ட்ரெடிஷனல் வெசல்ஸ் எல்லாம் எல்லாரும் வாங்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. இதோட மெயின்டெனன்ஸ் தான். இத வாங்கினோனே நாம டைரக்ட்டா யூஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி இத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணலன்னா, உடனே ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். இல்ல டக்குன்னு உடைஞ்சிரும். கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. யூசுவலா கேஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ப குக் பண்ணி முடிச்சிட்டோம்னா, அந்த ஃபுட்ட உடனே வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிரணும். இல்லாட்டி ஃபுட்டோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் உடனே அத வாஷ் பண்ணி, அத நல்லா தொடச்சு, அடுப்புல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி வைக்கணும். அப்பதான் ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. அதுல ஈரப்பசம் கொஞ்சம் இருந்தாலும் போதும். அதுல சீக்கிரமே ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். கேஸ்ட் அயர்ன்ல இது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா நார்மல் அயர்ன்ல இந்த துடு பிடிக்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். மண்பானை, கல்சட்டி இதுல எல்லாம் நம்ம குக் பண்ண ஃபுட்ட அப்படியே வச்சிரலாம். ஆனா அத வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளெயினான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்றது பெட்டரா இருக்கும். இந்த 2 குக்கரும் நான் இப்போ புதுசா வாங்குன சில்வர் குக்கர்ஸ். யூஸ் பண்ணிட்டு இருந்த அலுமினியம் குக்கர்ஸ் எல்லாம் மாத்திட்டு, அதே சைஸ்ல சில்வர் வாங்கிட்டேன்.
இது பயோ என்சைம் என்னோட ஹோம்மேட் கிளீனிங் லிக்விட். இதை நம்ம வீட்லயே ஈஸியாக எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் பண்ணலாம். இதுக்கு தேவையானது ஆரஞ்சு பழத்தோலும் நாட்டு சர்க்கரையும் மட்டும்தான். 3 கப் ஆரஞ்சு பழத்தோலுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை கலந்து லைட்டாக வார்மான வாட்டர் 10 கப்பு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். 3 மாதம் கழிச்சு இந்த லிக்விட் வந்து ரெடி ஆயிடும். ஆக்சுவலி இப்போ நான் இதை போட்டு வச்சிருக்கேன் ஆரஞ்சு பழத்தோல். இந்த மேலே மிதந்துட்டு இருக்க ஆரஞ்சு தோல் எல்லாம் கீழே செட்டில் ஆச்சுன்னா இந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆர்கானிக்காக இருக்கிறதுனால கிச்சனில் கிளீனிங்க்கு மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரெடி ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகும் இல்லையா. முக்கியமாக ஃப்ரிட்ஜ் கிளீனிங், கவுண்டர் டாப், அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது ஒரு பூச்சிக்கொல்லியாக நல்லா ஆக்ட் பண்ணும். அதனால நான் செடிக்கெல்லாம் வந்து பூச்சி வந்துருச்சுன்னா இதை தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருக்கேன். கிரேப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கு வினிகருக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஆரஞ்சு சீசன் வரும்போது கண்டிப்பாக இதை பண்ணி வச்சிருவேன். ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹேபிட் இது. மண்டே டு ஃப்ரைடே என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். இதனால கன்சிடரபுளான ஒரு அமௌண்ட்டில் டைமு அண்ட் பணம் எல்லாமே மிச்சமாகுது. ப்ளஸ் ரிப்பீட்டேட்டிவாக சமைக்காமல் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காம எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கிறது ஒரு வகையில் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஐ விஷ் இந்த ஹேபிட்டை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு சமைக்கிற ஆளா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட டின்னர் டைம் இப்போல்லாம் 7:30க்கே முடிஞ்சிருது. இந்த மாதிரி சீக்கிரமாக சாப்பிடும்போது சீக்கிரம் ஒரு 9:30க்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. அண்ட் நைட்டு கிச்சன் கிளீனிங் எல்லா ரொட்டீனும் வந்து ஒரு 9:30க்குள்ளேயே முடிஞ்சிடுற மாதிரி இருக்குது. நைட்டு 9:00க்கு மேலே சாப்பிட்டா உடனே வயிறெல்லாம் அன்கம்ஃபர்டபுள் ஆகி தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் என்னோட டின்னர் டைமை ஏர்லியாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு வைஃபை டேட்டாவை மறக்காமல் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் என்னோட ரீசன்ட் ஹேபிட்ஸாக மாறியிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு எனக்கு உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். கடைசி வரையிலும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.